மாநில அரசுக்கும் மாநில அரசோட உயர்மட்ட அரசு அலுவலர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். இப்போ கள்ளக்குறிச்சியில் பார்த்திங்கன்னா சாராய குடித்து இறந்தவங்களோட குடும்பத்துக்கு தலா 10 லட்சம் பெற்றோர்களில் ஒருத்தரையோ அல்லது இருவரையோ இழந்து வரும் குழந்தைகளுக்கு மாதம் 5000 மணிக்கு ஒரு 18 வயசு வரலும் கொடுக்குறதா மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சுள்ளார். சந்தோஷங்கய்யா. ஐயா, உங்கள் கவனத்துக்கு இன்னொரு விஷயத்தை கொண்டு வரேன். அதாவது அது கள்ளச்சாராயம், அதுக்கு பருவக்கூடாதுன்றது இங்கே உள்ள அத்தனை பேருக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்தும் குடிச்சிருக்காங்க. குடித்ததில் அசம்பாவிதம் ஏற்பட்டு இறந்துட்டாங்க. இறந்த குடும்பம் பொருளாதாரத்தில் வாடும் அப்படின்ற வகையில் நீங்கள் அவளுக்கு இந்த மாதிரி இழப்பீடு கொடுக்க நினச்சது ஒரு வகையில் சரிதாங்கய்யா. அதை நான் இல்லைன்னு சொல்ல மறுக்கலை. ஆனாங்கய்யா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சாலை விபத்துக்களில் ஒரு கூலி தொழிலாளி வேலைக்கு போகிறப்போ ஒரு விபத்து ஏற்படுது. அந்த விபத்தில் இறந்தவனோட குடும்பத்துக்கு ஒரு வாகனமாக இருக்கும் பட்சத்தில் அந்த வாகனத்தோட இன்சூரன்ஸ் ஏதோ கொடுத்துட்றாங்க. ஒரு மரம் விழுந்தோ ஒரு இடி விழுந்தோ அப்படி இறக்குறவங்களோட குடும்பத்துக்கெல்லாம் அரசு மட்டும் தான் கொடுக்க முடியும். அந்த தொகை நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னா 1 லட்ச ரூபா தான் கொடுக்குறீங்க. ஏன் அவங்க குடும்பம்லாம் பாவம் இல்லையா? அவங்க குடும்பம்லாம் கஷ்டப்படாதா? இங்கே கள்ளச்சாராயத்தில் குடித்து இறந்து இந்த ஒரு குடும்பம் இப்படி கஷ்டப்படுது அப்படின்றக்காக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, அங்கே இறந்த குடும்பமும் அதே கஷ்டம் தானங்க ஏற்படுது. அப்போ அவங்களுக்கு எப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஒன்று, இவங்களோட கஷ்டம் இந்த சாலை விபத்துலேயோ திடீர் விபத்துலேயோ இறக்குற ஒருத்தங்களுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்காதுன்னு சொல்கிறீங்களா? இல்லை இப்படி பணம் கொடுத்தா தான் உங்கள் ஆட்சியை காப்பாற்றிக்க முடியுன்ற நம்பிக்கையில் இப்படி ஒரு பணத்தை கொடுக்குறீங்களா? செஞ்சால் நல்லவனுக்கும் செய்யுங்க. அப்போ நேர்மையாக வாழ்கிறவனுக்கு ஒன்றுமே இல்லை இந்த நாட்டில். உண்மையாக சொல்லணும்னா, ஒரு பணக்காரனோட ஒரு சாதாரணமான ஒரு கூலி தொழிலாளி அவன் முறையாக வரி கட்டிக்கிட்டு இருக்கான். வரின்றது நீங்கள் நாங்கள் என்ன பொருள் வாங்கினாலும் எங்ககிட்ட வரி வாங்காமல் இருக்கீங்களா? எப்படி பார்த்தாலும் எங்கிட்ட வரின்னு ஒன்று வாங்கி தான் சரிங்க. இப்போ எல்லார்கிட்ட வாங்குறீங்கல்ல, அப்போ எல்லோரும் ஒரே மாதிரி பாருங்கள், சரிங்களா? ஒரு தப்பு பண்ண குடும்பத்துக்கு ஒரு இழப்பீடு கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறதில்ல. அந்த பொருளாதாரத்தை, அந்த குடும்பத்தை காப்பாற்றணும், பொருளாதார ரீதியாக மீட்கணும் அப்படின்ற நம்பிக்கையில் நீங்கள் கொடுக்குறீங்க. சந்தோஷம், நான் வரவேற்கிறேன். நான் இல்லைன்னு சொல்ல. அதே கவனத்தை திடீர் விபத்துக்குனாலையோ, அது சாலை விபத்தாக இருக்கட்டும் அல்லது எந்த விதமான விபத்தாக இருக்கட்டும், அப்படி இறந்து போகிறவங்களோட குடும்பத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு பெரிய தொகையை நிதி உதவியாக கொடுத்தீங்கன்னா அந்த குடும்பமும் பிழைக்கும். அப்படி நீங்கள் செய்யாத பட்சத்தில் நீங்கள் என்ன ஒத்துக்கிறீங்கன்னா, கள்ளச்சாராயத்தால் இறந்துட்டால் நம்ம கவர்மெண்ட்டுக்கு அசிங்கம், இதை பற்றி எவனும் வெளியில் பேசக்கூடாது, பணத்தை பற்றி தான் எல்லாருமே பேசணும் அப்படின்ற நோக்கத்தில் உள்நோக்கோடு தான் நீங்கள் இப்படி தொகை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறதில்ல. ஏதாவது தப்பு இருக்கா நீங்களே சொல்லுங்கய்யா. இதை உங்களோட கவனத்துக்கே நாங்கள் கொண்டு வரோம். தயவு செய்து எல்லா ஏழை மக்களையும் ஒரே மாதிரி பாருங்கள். நன்றிங்கய்யா.